இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 11:45. இப்போ எங்க போயிட்டு இருக்கேன்னா ஜங்ஷன்ல ஒருத்தவங்கள பிக்கப் பண்றதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அது என்ன கதைன்னு டீடைலா சொல்றேன். அதுக்குள்ள ஒரு ஃபாலோ ஒன்னு பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், ஹாய்டா நான் விழுப்புரம் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரம் ஜங்ஷன் வந்துடுன்னு. எனக்கா ஒன்னும் புரியல, இது ஏதோ பிராங்கா என்ன இதுன்னு எனக்கு தெரியல. நான் உடனே கால் அடிச்சேன், ஆமா ஜங்ஷன் வந்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வான்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் என்ன பிரச்சனைன்னு தெரியல, எதா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு உடனே பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். நானும் ஜங்ஷன் வந்து ஒரு 20 மினிட்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ட்ரெயின் ஜங்ஷனுக்குள்ள வரல, ஏதோ கிராசிங் போட்டு இருக்காங்க போல. இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 12:08. இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம டைம் சொல்றேன்னா, இப்போல இருந்து டே 15 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடைசியா நம்ம பிக்கப் பண்ண வேண்டியவங்கள பார்த்தாச்சு. அது வந்துட்டு இருக்கு பாருங்க சிங்கக்குட்டி. இவனை பிக்கப் பண்றதுக்கு தான் அரக்க பறக்க ஓடியாந்தேன். கடைசியா பார்த்தா ட்ரெயினே லேட்டா தான் வந்துச்சு. சரி ஹானஸ்டா பதில் சொல்லுங்க, எத்தனை பேர் வரப்போறது டோலியா இருக்கும்னு எதிர்பார்த்தீங்க? சரி ஓகே, இப்போ அவன் வீட்டுக்கு போறதுக்கு பஸ் எதுவும் கிடையாது. அதனால அவன் என்ன வீட்டுல விட்டுட்டு அவன் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். நானும் அமைதியா சத்தம் போடாம ரூம்ல வந்து படுத்துட்டேன். அப்புறம் மார்னிங் எழுந்ததும் என்னன்னு தெரியல, உடம்பெல்லாம் செம்ம வலி. இன்ஃபேக்ட் நான் ஜிம்மு கூட போல. சரி அது எதனால தெரியல. அப்புறம் நானும் எழுந்து துரு கூட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு சரி குளிக்கலான்னு போனா, போறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பார்த்துட்டு இருந்தேன். சைடு ஃபேக்ட் தான் கொஞ்சம் அதிகமா விழுந்துட்டு இருக்கு, அதை தான் குறைக்கணும் இப்போதைக்கு. சரி கடைக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் குளிச்சு கிளம்பி ஃப்ரெஷ் ஆயிட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா நடைப்பயணம், ஷேர் ஆட்டோ, பஸ் தான். நேற்று நைட்டு நம்மள வீட்டுல விட்டுட்டு புஷி பைக் எடுத்துட்டு போனால, அவனுக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு போல, நாளைக்கு தான் வருவான்னு சொல்லியிருக்கான். நம்ம வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான். போற வழியில ஆஞ்சநேயருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வருது பாத்தீங்களா, இந்த ஷேர் ஆட்டோல தான் இன்னைக்கு நம்ம பயணம். நம்ம ஸ்டாப்பிங்ல இருந்து கடைக்கு ஒரு 4 ஸ்டாப்பிங் வரும். இதுல என்ன ஒரு சின்ன கஷ்டம்னா, இப்ப அந்த ஸ்டாப்பிங்ல இருந்து நம்ம கடைக்கு போறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வந்துடும். ஸ்டாப்பிங் வந்தது நானும் கீழே இறங்கி நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நித்யா மார்னிங்கே ஹிப்பி நூடுல்ஸ் பண்ணா, நானும் வரும்போதே பார்சல் கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் கடையில வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. கடைக்கு வந்தது மொதல் வேலையா அதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ஒர்க் விஷயமா வெளியே போயிருந்தேன். மாமா பைக் தான் கொண்டு போயிருந்தேன். ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சில்லுன்னு ஒரு பாதாம் மில்க் ஒன்று குடிச்சேன். அப்புறம் கடைக்கு வந்ததும் லஞ்சுக்கு வீட்டுக்கும் போல பாட்டி வீட்டுக்கும் போல ஆர்டர் போட்டு தான் சாப்பிட்டேன். நம்ம விழுப்புரம் சுபீர் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு குஸ்கா பிரியாணி ஆர்டர் போட்டு தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் சொல்லவே தேவையில்ல, சூப்பரா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டதும் கூலிங்கா ஒரு பவன்டோ குடிச்சேன். அப்பதான் ஒரு ஃபுல்ஃபில்லே ஆச்சு. அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் மார்க்கெட் சைடு வேற போயிருந்தேன். போகும்போது வானத்தை பார்த்தோம், ரொம்பவே அழகா இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் செக்கச்சவந்த வானம் போல. திரும்ப நைட் வீட்டுக்கு போறதுக்காக ஷேர் ஆட்டோ வருதா பஸ் வருதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு ஷேர் ஆட்டோ வந்துச்சு, நானும் ஏறிட்டேன். இன்னைக்கு நான் போயிட்டு வந்தது ஃபுல்லா ஏதோ காலேஜ் போயிட்டு வந்த போல ஒரு ஃபீல். காலேஜ் போறப்போ ஷேர் ஆட்டோ, பஸ், ட்ரெயின்னு சொல்லிட்டு டே ஃபுல்லா எனக்கு இப்படியே போகும். அப்புறம் நம்ம ஸ்டாப்பிங்கோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட நேம் தான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஜாம்ரோல சாப்பிட்டுட்டு நானும் படுத்துட்டேன். ஓகே, இன்னைக்கு ஓவராலா டே எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதான் சொன்னேன்ல ஏதோ காலேஜ் போயிட்டு வந்த போல ஒரு ஃபீல்னு, அதே ஃபீலோட தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்க இல்லாம நான் இல்ல,